சென்னை மாநகராட்சி கட்டிடம் முன்பு தூய்மை பணியாளர்கள் 11வது நாளாக தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூய்மை பணியாளர்களின் நிலை குறித்து அவர்களுடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி முன்பு 11வது நாளாக பார்த்தோம் என்றால் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 11 நாட்கள் கடந்துமே மாநகராட்சி தரப்பில் பார்த்தோம் என்றால் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை என தொடர்ந்து எங்களுடைய போராட்டமானது தொடரும் என தொடர்ந்து நம்பிக்கையோடு தான் தூய்மை பணியாளர்கள் போராட்டமானது தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக இன்னும் 3 நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே இந்த சுதந்திர தினமானது கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து தூய்மை பணியாளர்களின் கருத்தாக என்ன இருக்கு என்று பார்த்து தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் வணக்கம், இப்போ நீங்கள் வந்து 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுறீங்க. இப்போ வரைக்கும் மாநகராட்சி சார்பாக என்ன தகவல் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? மாநகராட்சியில் பேச்சுவார்த்தைக்கு போகிறோம், ஆனால் எந்த முடிவோ தீர்வோ இன்னும் சொல்லப்படலை. அவங்க தீர்வுகள் சொல்லப்பட்டால் பரவாயில்ல, எதுவுமே சொல்லாத தான் தொழிலாளிங்க போராட்டத்தை தொடர்றோம். 11 நாளாக பகலிரவு போராட்டமாக, மாநகராட்சி முற்றுகை போராட்டமாக, மாநகராட்சி வாசலில் குடியேறும் போராட்டமாக, அதான் தொழிலாளிங்க அப்படி தான் உணர்றாங்க. அப்படி தான் நாங்கள் இருந்துருக்குறோம். கிட்டத்தட்ட 5வது 6வது மட்டத்தில் 2000 தொழிலாளியுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஜிஓ போட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜிஓ 411 412 7 வினாக்கள் சொல்லி அவுட் சோர்சிங் கூடாது, 2 நாள் சம்பளம் ஏற்கனவே பிடிச்சிருக்காங்க, அதை தரணும், பணிநிரந்தர வழக்கு கோர்ட்டுக்கு போகலான்னு சொல்லப்பட்டது. இப்போது ஜியோ அரசு போட்ட ஆணையை மதிக்காத இருக்கிற மாநகராட்சி ஆணையர் தான் உள்ளே இருக்கார். அப்போ அவர் மீது 33(1) பிரகாரம் குற்ற நடவடிக்கை எடுக்கலாம். 33(1) பிரகாரம் அவர் மேலே 6 மாதம் சிறை தண்டனை, சில 1000 அபராதம் விதிக்கலான்னு சொல்லி சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை. அவர் இந்த தொழிலாளி பற்றியும் கவலைப்படலை. இந்த தொழிலாளிகளை அமைதியான முறையில் அறப்போராட்டம் நடத்துகிறவங்கள கைது பண்ணலான்னு காவல்துறை சம்மன் கொடுத்துருக்காங்க. இது எப்போ வேணால் கைது பண்ணலான்ற நிலைமையும் இருக்குது. ஒரு அச்சுறுத்தல், இந்த இடத்த மாற்றிருங்க, இந்த இடம் வேணாம், அவ்வளோ நாகரிகமாக நினைக்கிறாங்க. இங்கே இருக்கிறது ஒரு அநாகரிகமாக நினைக்கிறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லிட்டு போகலாமே, தீர்வு சொல்லலாமே. பேச்சுவார்த்தையில் சுதந்திரம் வருது என்ன, ஆகஸ்ட் 15ஆம் தேதி. இப்போ அதுக்கான ஒரு இதுவே இல்லாமல் இருக்கிறாங்க. பணி நிரந்தரம் இல்லாமல் சுதந்திரம் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் முழக்கமே வச்சுருக்கோம். இப்போ ஆகஸ்ட் 15 வருது, சுதந்திரம் எமது பிறப்புரிமைன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஜனநாயக நாட்டில் எல்லா உரிமையும் இருக்குதுன்றாங்க. போராடுற உரிமையை இங்கே வேண்டாம், அங்கே பண்ணுங்க அப்படின்றாங்க. பேச்சு உரிமை, எழுத்துரிமை, போராடுற உரிமை எல்லாம் இருந்தோம். ஒரு அமைதியான முறையில் அறப்போராட்டம் நடத்துகிறவங்கள இங்கே வேண்டாம் அப்படின்றாங்க. துணை முதல்வர் கூலி படம் ஏதோ நிகழ்ச்சியோ ஷூட்டிங்காக போகிறாரு, மாநகராட்சி ஒட்டி போகிறாரு. இப்போ தொழிலாளிகளாம் துணை முதல்வர் போகிறாரு, இங்கே வருவாரான்னு எதிர்பார்க்குறாங்க. துணை முதல்வர் சேப்பாக்க தொகுதியில் இந்த தூய்மை பணியாளர் வேலை செய்கிறாங்க. அவர் தான் எம்எல்ஏ வைக்கிறாரு, துணை முதல்வர் வைக்கிறாரு, வருவாரான்னு தொழிலாளிகள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வரல. குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் தான், அவருடைய தொகுதி தான், அது பக்கத்தில் திருவிக நகர் தொகுதி. தொழிலாளிகள்லாம் நம்ம குளத்தூருக்கு முதல்வர் தானே எம்எல்ஏ இருக்காரு, அவர் வருவாரா எதிர்பார்க்குறாங்க, ரொம்ப எதிர்பார்க்குறாங்க தொழிலாளிங்க. ஏன்னா மாநகராட்சி ஆணையர் பதில் சொல்லலை, மேயர் பதில் சொல்லலை, அறநிலைத்துறை அமைச்சரே பதில் சொல்லலை, உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் வந்தார், அவர் பதில் சொல்லப்படல. இன்றைக்கி கூட உள்ளாட்சித்துறை நகராட்சி மந்திரி நேரு வரதா பேசப்பட்டது, இன்னும் வரல. இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலை, இப்போ 19/1/2021 முதலமைச்சர் திமுக கடிதத்தில் அப்போவே மாநகராட்சி ஆணையர் கொடுத்துருக்காரு 2021. அப்போ அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு பேச்சு, அவர் முதலமைச்சராக அதிகாரம் அவர் கண்ட்ரோலில் வந்த பிறகு இப்போ ஒரு பேச்சு சொன்னால் அது எப்படி அவர் இருக்க முடியும்? அவர் கைப்பட தானே கையெழுத்து போட்டுக்கிறான்னு தொழிலாளி சொல்கிறாங்க. 153வது தேர்தல் வாக்குறுதிப்படி பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. தேர்தல் வாக்குறுதி இவங்க தான் கொடுத்தாங்க, திமுக அரசு. அப்போது அதெல்லாம் அந்த மேயருக்கு அமைச்சர்களுக்கு தெரியாதா அப்படின்னு தொழிலாளிங்க கேட்குறாங்க. அப்போ தொழிலாளி உணர்வு நியாயம் தானே. 480 நாள் வேலை செஞ்சால் பணி நிரந்தரம் பண்ணோம், சட்டப்பிரகாரம் பண்ணல. 15 வருஷமாக வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க வாழ்நாள் உழைப்பு அதில் போட்டிருக்காங்க. 20 வயசில் வேலைக்கு 40 வயசு, 20 வருஷம் வேலை செஞ்சாங்கிறான். இப்படி வேலை செஞ்சுட்டு யாராவது குப்பை தூய்மைப்படுத்துறதுக்காக விரும்பி வருவாங்களா? அப்போ சென்னை நகர மக்கள், இந்த சென்னையினுடைய அடையாளமாக இருக்கிறவங்க, இந்த சென்னை நகர முகவரியாக இருக்கிறவங்க, இந்த சென்னை நகருடைய பூர்வக்குடி மண்ணின் மனிதர்கள், அவங்க தான் சென்னை நகர மக்களை பாதுகாத்தாங்க கொரோனா நேரத்தில். அப்போ அவங்களாம் அவங்க வேலை நீக்கம் பண்ணிவிட்டு
அவங்க வருமானத்தை குறைச்சி வாழ்க்கையை அழிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி செய்யும் போது நாங்கள் எந்த நிலைக்கும் தயார். சிறைக்கு அரசாங்கம் காவல்துறை கைது பண்ணுறேன்னா மாநகராட்சியார் கைது பண்ணாது எங்களை கைது பண்ணுறாங்க. அமைதியாக போகிறாருங்களா கைது பண்ணிட்டோம், எங்களை வந்து இப்போ வேறு தடுப்பு கால் வைக்கட்டும், நாங்கள் ஜெயிலுக்கு போவோம் தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க தொழிலாளிங்க. நன்றி. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவும் இதுக்கு போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து ரிசல்ட்டை வரும்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ரிசல்ட்டை வந்திருக்கு, இப்போ என்ன முடிவில் எடுத்திருக்காங்க நினைக்கிறீங்க? இப்போ அதுக்கு இன்றைக்கி வழக்கு வந்தது, ஆனால் ரிசல்ட் அது வரல. எங்கள் சீனியர் வழக்கறிஞர் வந்து இப்போ 3 மணிக்கு வரனார். எங்கள் எல்டிசி சங்கத்தினுடைய மாநில ஆலோசகர் இந்த உழைப்பு உரிமத்தில் மாநில தலைவர் பாரதி அவர் தான் மனுதாரர் வழக்கு போட்டிருக்காரு. நம்ம தரப்பில் டேட்லாம் வாங்கலை, அவங்க தரப்பில் மாநகராட்சி தரப்பில் தமிழ்நாடு அரசு தரப்பில் அவங்க டேட்டு வாங்கியிருக்காங்க. 2 நாளில் வழக்கு வரும்னு சொல்லப்பட்டுக்குது. இப்போ என்ன முடிவு எடுப்பான்னு நினைக்கிறீங்க? இப்போ உயர்நீதிமன்றமாவது உங்களுக்கு வந்து ஒரு சார்பாக வந்து ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? மாநகராட்சி தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து இழுபறியாக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ உயர்நீதிமன்றம் பற்றி எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது குறைஞ்சபட்ச சம்பளம் உயர்நீதிமன்றம் தான் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 நீதிபதிகளான அந்த வழக்கு போச்சு. ஒரு வருஷம் தான் வாங்கிச்சது சம்பளம். 2024 ஏப்ரல் மாதம் போட்ட சம்பளம் இப்போது 1 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயே வேலை நீக்கின்றாங்க மாநகராட்சி. ஏற்கனவே மாநகராட்சியில் எடுத்து தான் நாங்கள் பணி நிறுத்துற வழக்கு போட்டிருக்கோம். இப்போ நீதிபதிகளை வந்து நம்புகிறோம். ஏன்னா நீதிபதிங்க தான் கடைசியாக வந்து தீர்ப்பு சொல்கிறோங்க. அவங்கள எதிர்பார்த்துருக்குறோம். அப்படி இல்லைன்னா நான் போராட்டத்தை நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். சட்ட போராட்டமும் வீதி போராட்டமும் சேர்த்து தான் நாங்கள் வந்து கடந்த காலத்தில் நடத்திருக்கோம். இப்போயும் அதை தான் நான் நடத்துகிறோம். தகவலுக்கு நன்றிண்ணே. குறிப்பாக தூய்மை பணியாளர்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால், இறுதியாக நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை தான் நம்பி இருக்கிறோம் எனவும், அவர்களும் எங்களை கைவிடப்பட்டால் தொடர்ந்து எங்களுடைய போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என தூய்மை பணியாளர் கருத்தாகவே இருந்தது. குறிப்பாக இந்த தீர்ப்பு பொறுத்தவரையுமே அடுத்த 2 நாட்களுக்குள் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு நல்ல தீர்ப்பாக வந்தால் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவோம், இல்லை என்றால் எங்களுடைய போராட்டமானது தினந்தோறுமே தொடர்ந்து நடைபெறும் என தூய்மை பணியாளர்களின் கருத்தாகவும் இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமனும் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.